அது எப்படி இந்த பட்ஜெட்ல ஏதாவது நீங்க சொல்றீங்க? இல்லை, நான் ஏற்கனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அதாவது தமிழ்நாடு அரசு இலங்கை தீவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை எட்டுவதற்கான கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியது போல் ஒரு பொது வாக்கெடுப்பு ஒன்றுதான் அவர்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்கிற ஒரு தீர்மானத்தை புதிய தமிழக வெற்றிக் கழக அரசு நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் தர வேண்டும். அங்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்பதும் அந்த தீர்மானத்தில் அடங்க வேண்டும். அதுபோன்று இங்கு அந்த போரினால் பாதிக்கப்பட்டு சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தால் பாதிக்கப்பட்டு படகு வழியாக விமானங்கள் வழியாக உயிர் தப்பினால் போதும் என்று வந்து தங்கியவர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறப்பு முகாம்களிலும் தொழில் சிறையிலும் அடைக்கப்படுகிறார்கள். அது கூடாது. அப்படி அடைக்கப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இன்றைக்கு இப்ப சில தொலைக்காட்சியில நான் செய்தி பார்த்துட்டு உள்ள வந்தேன். கும்மிடிப்பூண்டி முகாம்ல அங்க இருக்கிற முகாம்ல ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உள்ள புகுந்து அத்துமீறி பெண்களை எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டு அவர் பெண் போலீஸ் இல்லாத நூற்றுக்கணக்கான பெண்கள் அப்படி நைட்டி உடையோட இரவு உடையோட இருக்காங்க. அவங்கள அந்த உடையோட பிடிச்சி முடியை பிடிச்சி கொத்து கொத்தா இழுத்து தூக்குறது அதெல்லாம் ரொம்ப பெரிய அராஜகம். அதெல்லாம் தயவு செய்து அப்படி நடவடிக்கைகளை தமிழக வெற்றிக் கழக அரசு ஈடுபடக்கூடாது. அதனால ஈழத்தமிழர்களுக்கான அந்த இனப்பிரச்சனையில இப்ப வந்து தீபத்திய அகதிகளை இங்க வந்து நம்ம அகதியா அங்கீகரிச்சு அவர்களுக்கான குடியுரிமை, வாகனம் வாங்குற உரிமை, சொத்து வாங்குற உரிமை எல்லாம் இருக்கு. ஆனா ஈழத்தமிழர்களுக்கு உயர்கல்வி இப்ப நான் படிக்க வைக்கிற ஒரு 5 குழந்தைகள் இப்ப இந்த ஆண்டு +2 முடிச்சுட்டாங்க. ஆனா அவங்க இந்த வரையிலும் உயர்கல்வி படிக்க முடியல. இதற்காக முதலமைச்சருக்கு நான் கடிதம் எழுதி 1 மாசம் ஆகும் அவங்களுக்கு உயர்கல்வியில சேர்த்துக்கணும். ஏற்கனவே துவக்க பள்ளியில கூட உயர்நிலை பள்ளியில கூட படிக்க முடியாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தான் கலைஞரிடத்தில் பேசி அந்த அனுமதியை பெற்றேன். அதே மாதிரி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பிஇ படிக்க முடியாது, மருத்துவம் படிக்க முடியாது. அதுக்கான உயர்கல்வி படிப்பிற்கு அவருக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி ஒரு வாகனத்தை வாங்கி ஒரு இருசக்கர ஒரு டிஎஸ்பிடி கூட வாங்கி அவங்க பேர்ல பதிவு செய்ய முடியாது. 2 சென்ட் உழைச்சி சம்பாதிச்சு சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால இந்த கொடுமைகள் எல்லாம் இங்கு நடந்தேறி வருகிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அங்க அகதி முகாமில் அந்த அப்பாவி ஈழத்தமிழர் தாய்மார்களை மிக மோசமாக கையாண்ட காவல்துறை அதிகாரி மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. அதாவது ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை, இப்ப மாஞ்சோலையில் பாதிக்கப்படுகின்ற தமிழர்கள் சொந்த தமிழ்நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் அவர்கள் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளா 4 தலைமுறை 5 தலைமுறையா வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அகதிகள் போல் அவர்களை எல்லாம் வெளியேற்றுகிறார்கள். இது குறைக்கப்படணும். அதே மாதிரி உங்களுக்கு ஊட்டி நீலகிரில 80,000 ஹெக்டேர் தமிழ்நாட்டை சாராத வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த மண்ணின் பூர்வீக SC ST தோடா மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான இடத்தை குத்தகை என்ற பெயர்ல கைப்பற்றி இன்றைக்கு அதை அவங்க பேருக்கு பட்டா மாத்திருக்காங்க. அதை எதிர்த்து நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். இந்த அரசு பொறுப்பேற்ற 3 மாதத்துல 3 வாய்தான் வாங்கிட்டாங்க. அந்த 50,000 ஏக்கரை யாருக்கு சொந்தமான தேவேந்திர குல மக்கள், SC ST மக்கள் என்று சொல்லக்கூடிய மலைவாழ்வு மக்கள், அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட தமிழர்களுக்கு சொந்தமான நிலம். ஆனா இன்னைக்கு பன்னாட்டு கம்பெனி வந்து டீ எஸ்டேட் வச்சுக்கிட்டு இன்னைக்கு லீஸுக்கு எடுத்தோம் போரிய அதிகாரிகளை கையில் வைத்து தான் பேருக்கு பட்டா மாற்றிருக்கான். இது இந்த அரசுக்கு நான் தனிப்பட்ட முறையிலும் சொன்னேன், கடிதம் எழுதினேன். கடந்த அரசு கூட நாங்கள் சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தா பேசினேன். ஒரு நடவடிக்கை இல்லை. அது பணக்காரர்களுக்கான அரசாக இது இருக்கக்கூடாது. பாமர ஏழை உழைக்கும் வர்க்கத்திற்கான பாட்டாளிக்கான அரசாக இந்த அரசு செயல்படணும். அதுதான் மாற்றம் என்று நாங்கள் நினைத்தோம். அப்படி ஒரு மாற்றம் நடக்கும். அப்படி நடந்தா வரவேற்புக்குரியது என்று எண்ணினோம். ஆனா இங்க கடந்த கால திமுக அதிமுக திட்டங்களுக்கு முன்னால் வெற்றி என்கிற பெயரை போட்டு புதிய திட்டம் போல் அறிவிக்கிறார்கள். எல்லா திட்டங்களும் நீங்க இன்னைக்கு அவங்க அறிவிச்ச பட்ஜெட் உரையில பார்க்கும்போது அது தெரியும். ஆக இது மாற்றம் அல்ல, இது மாற்றம் அல்ல. இது நிச்சயமாக இது பெரும் ஏமாற்றமாகத்தான் எங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஒரு இலங்கை தமிழருக்காக பேசுனீங்க. இப்ப இலங்கையிலே இப்போ அங்க என்ன நடக்குதுன்னா தமிழர்களுடைய அந்த தமிழ் உணர்வுகளை மலங்கடிக்கக்கூடிய வகையில் அங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. கம்ப்ளீட்டா தமிழர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை போன்று அங்க ஒரு தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு அங்க ஒரு பிரெயின் வாஷ் நடந்துட்டு மொத்தமா அந்த தமிழ் ஈழம், தனித்தமிழ்நாடு, தமிழர்களுக்கான தனி வாழ்வுரிமை அதை மழுங்கடிக்கக்கூடிய வகையில இப்போ எல்லாம் செயல்படுறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதுங்க. அதனால இப்போ நம்ம வெளியிலிருந்து தமிழகத்திலிருந்து ஆதரவு கொடுத்தா தான் அங்க தமிழர்களுடைய நீண்ட 100 ஆண்டு கால கனவுகள் நிறைவேறும். அவர்கள் தமிழர்களுக்கான தனி தாயகம் அமைய முடியும். எனவே அதுலயும் நாங்க உறுதியா இருக்கிறோம். கடந்த காலங்களில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு முன்னாடி உங்க பேர் மாற்றுறதாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா திமுக அதிமுக கட்சி இங்க என்னென்ன சமூக நல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி பெயர் மட்டும் உங்க மாற்றிக்கொள்வதை எப்படி பாக்குறீங்க? கலைஞர் உரிமை தொகையா இருக்கட்டும், நம்ம முதலமைச்சர் பட்டியலிட்டாங்க. இந்த புதிய தமிழக வெற்றிக் கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு
நீங்களே சொல்லுங்க பத்திரிகையாளர்கள், நீங்க கடந்த அதிமுக நிதிநிலை அறிக்கை, ஆளுநர் உரை, இதுல இடம்பெறாத திட்டங்களோ திமுக 5 ஆண்டு காலத்தில் இடம்பெறாத எந்த ஒரு திட்டங்களோ புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த வெற்றி கழக அரசு இந்த மக்களுக்கான ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கு. நான் சொன்ன ஆன்லைன் மூலமாக டாஸ்மாக் மதுபான வாங்கி கொள்ளலான்றதை தவிர பணக்காரர் மேட்டுக்குடி மக்களுக்கான பார்வசுடன் கூடிய புதிய கடைகள் திறப்பதை தவிர இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இதை நாங்கள் புதியதாக இந்த மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். மாணவர்களுக்கு திமுக அரசு கொண்டு வந்த திட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. அண்ணா திமுக கொண்டு வந்த இலவச தாலிக்கு தங்கத்தை இவங்க தாய்மாமன் சீர்னு மாத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றாக சொல்ல முடியும் நம்மளால. அதை தவிர்த்து தன்னிச்சையாக இந்த அமைச்சரவையில ஒரு துறையா கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு நான் டிஸ்கஸ் பண்றேன், நிதிநிலை அறிக்கைக்காக நாங்க தயாராகணும்னு சொன்னீங்கல்ல, அப்படி தயாராயுது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான அல்லது நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த டாக்டர் அழகா பட்டியலிட்டாங்க. 6 சிலிண்டர்ல இருந்து 2500 ரூபாயில இருந்து எல்லாம் அந்த மாதிரி எதையாவது ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கான அந்த ஆண்டு முழுவதுக்குமான நிதிநிலையில் நிதியை ஒதுக்கி செய்திருக்கிறார்களா? சொல்லுங்க, என்ன சாதிச்சிருக்கீங்க? உதாரணத்துக்கு திமுக அரசுல வந்து இப்ப நீங்க மக்கள் பேசிக்கிறாங்களா? நான் இப்ப இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ வந்துட்டு தான் எனக்கு கைவிட்டு கையங்கலமா வாங்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க. இப்ப வாங்கப்பட்டதாக ஆடியோக்கள் வெளிவந்ததா இல்லையா? இன்றைக்கு அரசு பதவிகள் சில நியமிப்பு இருக்கு. அந்த கட்சியினுடைய மாவட்டம், மாநிலம், ஒன்றிய, நகரம் என்பவர்கள் சம்பந்தப்பட்டவர்களில் உரையாடல் தொலைபேசியில உரையாடி பணம் கேட்டதற்கான ஆடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கிறதா இல்லையா? அது எதில் மாற்றம்? எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. நீங்க மாற்றத்தை உண்மையிலே மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஒண்ணு சொல்லலாம், வெளிப்படையா நாங்க ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கல்ல. அதை தவிர வேற ஏதாச்சும் நீங்க உறுப்பினர் இப்ப நானும் இப்ப தனியார் மாண்பு உறுப்பினர் சொன்ன மாதிரி டாக்டர் ஒரு சீனியர் எம்எல்ஏ வரணுங்க. எனக்கு முன்னாடி நானும் 3 பெரிய ஜாம்பான்களோட முதலமைச்சரோட 3 முறை தமிழக சட்டமன்றத்தில் பணியாற்றி இருக்கிறேன். பல்வேறு அரசு குழுவினுடைய தலைவராக இருந்து இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஐஏஎஸ் ஆபீசர், சீஃப் செக்ரட்டரி வரையில, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரல எல்லாரோடையும் நானும் மணிக்கணக்காக ரெவியூ மீட்டிங் நடத்திருக்கிறேன். இன்னைக்கு இவங்களும் நடத்திருக்கிறாங்க. ஒரு அடிப்படை இருக்கா? இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பிஸ், கமிஷனர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஒரு தாவாக்களுடைய மாவட்ட செயலர் போய் மேலே ஏறி உட்கார்றாரு. ஒரு டிஆர்ஓ கூட்டு, சார் என் சீட்டு சார் இருந்தாரையோ நீ போய் அங்க உட்காருன்றாங்க. நான் காட்டுமா? தாசில்தார் டிஆர்ஓக்கு இடம் கிடையாது, ஆர்டிஓக்கு. அப்போ ஒரு குறைந்தபட்ச மரபுகள் என்ன, மாண்புகள் என்ன, விதிகள் என்ன சட்டமன்றத்திலையும் தெரியல, மக்கள் மன்றத்திலையும் தெரியல, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட்டத்திலையும் தெரியல. இன்னைக்கு பாருங்க, நேற்றுக்கு ஒரு விழாவுக்கு போற ஒரு அமைச்சர் அங்க டிவிகே அப்படின்னு மாணவர்களை முழக்கமிடுறாரு. ஒரு கட்சியினுடைய பிரமுகர். உடனே அந்த பாவம் அந்த மழலை செல்வங்களும் திரும்ப முழக்கமிடுறாங்க. கொடியை கொடுத்து கட்ட சொல்றீங்க, கொடியை கொடுத்து வரவேற்புக்கு நிறுத்துறீங்க. சொல்லுங்க. வகுப்பறையில ஸ்மார்ட் வகுப்பறையில அரசு செலவுல கட்டப்பட்டிருக்கிற பெரிய கணினியில உங்களுடைய திரைப்படங்களை ஒளிபரப்புறீங்க, உங்க பாடல்களை ஒளிபரப்பு பண்றீங்க. போதாத குறைக்கு இந்த ரீல் ஆட்சியில ஆடியோ சப் கலெக்டர் சில அதிகாரிகளை கூட நடிகர் முதலமைச்சருடைய படத்தை வச்சு ரீல் ஷார்ட்ஸ் போடக்கூடிய ஆட்சியா மாறி இருக்கு. இதுல ஒரு ஜெயலலிதா ஒரு அட்டென்ஷன் இருக்கும், இது தவறு அப்படின்னு ஒரு பயங்கலந்த மரியாதை இருக்கும். ஒரு ஆட்சியாளர்கள் மீது இந்த நாட்டில் இருக்கிற பியூரோகிரசியாக இருக்கலாம், அரசுகளாக இருக்கலாம், ஒரு மாண்புடன் கூடிய ஒரு மரியாதையுடன் கூடிய ஒரு அரசாட்சி நிர்வாகத்தை அதிகாரிகள் செய்தார்கள். இன்றைக்கு தலைக்கு தலை தர்மகத்தான், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க பல அமைச்சர்கள் சொல்றாங்க, சார் எங்ககிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, எல்லாம் அதிகாரிகள் ஆட்சி. காட்சி மாறி இருக்கிறது, ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை.